இதுவரைக்கும் டேம்னால் நடந்த மிகப்பெரிய டிசாஸ்டர்ல இதுவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. இதுதான் பியாண்ட் டேம் டிசாஸ்டர். 1948ல இத்தாலியன் கவர்மெண்ட் ஒரு வித்தியாசமான டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செலவை குறைக்கணும்னு அந்த வேலிலேயே ஒரு ஸ்டீப்பான பாயிண்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இந்த டேமோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே அதிகமான பிரஷரை தாங்குற மாதிரி ஒரு ஷெல் வடிவத்துல டிசைன் பண்றாங்க. ஆரம்பத்துல 150 மீட்டர் ஹைட்ல கட்டலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. தண்ணியோட அளவு அதிகமானாலும் தாங்கணும்னு 260 மீட்டர் ஹைட்ல கட்டுறாங்க. அந்த காலத்துல கட்டுனது மிகப்பெரிய டேமா இது இருந்துச்சு. ஒரு பேரழிவுக்கான ஆரம்பமும் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. தண்ணியோட லெவல் 170 மீட்டர் ரீச் பண்ணப்ப இன்ஜினியர்ஸ் ஒரு வித்தியாசத்தை நோட் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் 3.5 சென்டிமீட்டர் அந்த கிராக் பெருசாகிட்டே போகுது. எந்த நேரத்துல வேணாலும் நிலச்சரிவு வரலாம்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இருந்த இன்ஜினியர்ஸ் தண்ணியோட லெவலை மெயின்டைன் பண்ணோம்னா நிலச்சரிவை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலச்சரிவு டேம்ல விழுந்தா தப்பிச்சிடலாம், இதுவே வேகமா போய் விழுந்தா பல பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதனால ரெகுலரா தண்ணியோட லெவலை கூட்டியும் குறைச்சும் அந்த நிலச்சரிவை நோட் பண்றாங்க. கிராக்கும் கம்மியா தான் விழுது. அக்டோபர் 9, 1963 அப்போ என்ன ரீசன்னே தெரியாம 20 சென்டிமீட்டருக்கு ஒரு கிராக் விழுகுது. நைட்டு ஒரு 10:30 மணிக்கு அந்த டேம்ல இருக்கிறவங்க நிலச்சரிவை நோட் பண்றாங்க. மக்களுக்கு அலர்ட் பண்ண கூட டைம் இல்லாம வெறும் 45 செகண்ட்லயே 250 மில்லியன் கியூபிக் மீட்டர் இருக்கிற நிலம் 90 கிலோமீட்டர் வேகத்துல அந்த ரிசர்வாயரை தாக்குது. அந்த நிலச்சரிவு ஆப்போசிட்ல இருக்கிற வில்லேஜ் ஒரே செகண்ட்லயே மூழ்கடிச்சிருது. அதனால ஏற்பட்ட அலை 260 மீட்டரை எட்டி டேமுக்கு வெளியே இருக்கிற ஒட்டுமொத்த வேலையும் அழிச்சிருது. இந்த நிலச்சரிவினால ரிசர்வாயர் முழுக்க மண்ணு தான் நிரம்பி இருந்துச்சு. ஆனா டேம் இது ரொம்பவே மைனர் டேமேஜ் தான் ஏற்படுத்தி இருக்குது. அதனால இந்த இடத்துல நடந்த அழிவை மக்கள் பார்க்கிற மாதிரியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க.